ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லை அம்பலம் அடியார்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சோழ நாட்டு காவிரி தென்கரை தலங்கள்ல ரொம்பவே முக்கியமான ஒரு தலம். திருச்சிக்கு தென்மேற்கே ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல சுமார் 50 அடி உயரமுள்ள ஒரு அழகான சின்ன குன்றின் மேல இந்த தலம் அமைஞ்சிருக்கு. தேவார பாடல் பெற்ற காலத்துல இதுக்கு திருக்கற்குடின்னு பேரு. ஆனா இப்ப எல்லாரும் இத உய்ய கொண்டான் மலை அப்படின்னு தான் சொல்றாங்க. மரண பயம் நீக்கி வாழ்வை உய்ய கொள்ளும் தலம் இது. இந்த குன்றோட அடிவாரத்துல முருகப்பெருமான் சந்நிதி இருக்கு. கிழக்கு நோக்கிய 5 நிலை ராஜகோபுரம் கம்பீரமா காட்சி தருது. உள்ள நுழைஞ்சதும் இடது பக்கமா ஞானவாவி தீர்த்தத்தை பார்க்கலாம். அங்க இருந்து பாறையில செதுக்கப்பட்ட 65 படிக்கட்டுகள் ஏறி போனா மலை மேல இருக்கிற கோயிலை அடையலாம். படிக்கட்டுகள்ல ஏறும்போது இடது பக்கம் விநாயகர் அருள்பாலிக்கிறாரு. மேல 3 நிலை கோபுரத்தோட 5 பிரகாரங்கள் இருக்கு. மேலே ஏறி போனதும் அங்க நந்தி மண்டபம், பலிபீடம் மற்றும் கொடிமரத்தை பார்க்கலாம். இந்த தலத்தோட மூலவர் உஜ்ஜீவநாத சுவாமி. இவருக்கு உச்சிநாதர், முக்தீசர், கற்பகநாதர்னு பல பெயர்கள் உண்டு. இறைவன் மேற்கு நோக்கி சுயம்பு மூர்த்தியா எழுந்தருளி இருக்கிறாரு. இங்க அம்பாள் சன்னதியில ஒரு விசேஷம். பழைய அம்பாள் அஞ்சனாச்சி, புதிய அம்பாள் பாலாபிகைன்னு 2 பேர் இருக்காங்க. பழைய சிலையில ஒரு சின்ன சேதம் இருந்துச்சு. அம்பாள் கனவுல வந்து சொன்னனால அதை அகற்றாம அப்படியே வச்சிருக்காங்க. அஞ்சனாச்சி மேற்கு நோக்கியும் பாலாம்பிகை கிழக்கு நோக்கியும் காட்சி தராங்க. இப்போ நாம இந்த தலத்தோட மிக முக்கியமான பகுதிக்கு வரோம். மார்க்கண்டேயன் புராணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த அதிசயம் நிஜமா நடந்த இடம் இதுதான். மிருகண்டு முனிவர் சிவபெருமான் கிட்ட வேண்டி பெற்ற மகன் தான் மார்க்கண்டேயன். ஆனா அந்த பையனுக்கு வெறும் 16 வயசு தான் ஆயுள்னு விதி இருந்துச்சு. 16 வயசு முடிகிற போற நேரத்துல பெத்தவங்க துடிச்சு போய் அழுதாங்க. ஆனா மார்க்கண்டையன் கலங்கவே கலங்கல. ஏன் ஈசன் இருக்கான், அவன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு பல சிவத்தலங்களுக்கு போய் சாமி கும்பிடுறாரு. கடைசியா அவர் வந்து தஞ்சம் புகுந்த இடம்தான் இந்த திருக்கற்குடி. சரியா ஆயுள் முடிகிற அந்த வினாடி யமன் தன்னோட எரும மாட்டு மேல ஏறி வர்றாரு. மார்க்கண்டையன் உயிரை பறிக்க பாச கைத்தை வீசுறாரு. பயந்து போன அந்த சின்ன பையன் அங்க இருந்த லிங்கத்தை 2 கைகளாலும் இருக்க கட்டி அணைச்சிக்கிறாரு. அப்பா ஈசா என்னை காப்பாத்துன்னு கதறுறாரு. யமன் வீசின பாச கயிறு மார்க்கண்டேயன் மேல மட்டும் விழாம அந்த சிவலிங்கத்து மேலேயும் விழுது. தன்னோட பக்தன் மேல பாசக்கயிறு விழுந்ததும் ஆதிசிவன் கடும் கோபத்தோட லிங்கத்திலிருந்து வெளிப்படுறாரு. யமனை தன் காலால உதைச்சு தள்ளுறாரு. மரணத்தையே மிள வச்ச அந்த மகாதேவன் மார்க்கண்டேயனை பார்த்து அன்போடு சொல்றாரு, பயப்படாதே குழந்தாய், இனி உனக்கு மரணமே கிடையாது, நீ என்றும் 16 வயசோட சிரஞ்சீவியா வாழ்வ அப்படின்னு வரம் தராரு. பக்தனை யமன் கிட்ட இருந்து காப்பாத்த கருவறையை விட்டு வெளியே வந்து நின்ன அந்த தருணத்தோட சாட்சி தான் இன்னைக்கும் இந்த சுவாமியோட பாதச்சுவடு கொடிமரம் முன்னாடி பதிஞ்சு இருக்கு. இதை தரிசனம் பண்ணாலே நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீரும், யம பயம் எல்லாம் நம்மளை விட்டு விலகி போகும்னு மக்கள் நம்புறாங்க. இந்த கோவில் ஆன்மீகம் மட்டும் இல்லாம வரலாறு ரீதியாகவும் ரொம்பவே முக்கியமானது. பல்லவ மன்னன் நந்திவர்மன் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செஞ்சிருக்காரு. கல்வெட்டுகள்ல இந்த ஊரை நந்திவர்ம மங்கலம்னு சொல்றாங்க. அதே போல சோழ மன்னர்களான உத்தம சோழன், ராஜராஜ சோழன் கொடுத்த தானங்கள் பத்தின விவரங்களும் கல்வெட்டுகள்ல தெளிவா இருக்கு. இங்க இருக்கிற ஜேஷ்டா தேவி வழிபாடு விபத்துகள்ல இருந்து நம்ம காக்கணும் சொல்லப்படுது. இதுதான் பல்லவ மன்னனான நந்திவர்மனோட குலதெய்வமும் கூட. இந்த கோயிலோட தீர்த்தங்களும் ரொம்ப விசேஷமானது. இந்த கோயில் சுத்தி 5 தீர்த்தங்கள் இருக்கு. பொன்னொழி ஓடை, குடமுருட்டி, ஞானவாவி, எண்கோண தீர்த்தம் மற்றும் நாற்கோண தீர்த்தம். இதுல நாற்கோண தீர்த்தத்துல வர்ற தண்ணியை வச்சுதான் சுவாமிக்கு அபிஷேகம், பூஜைகள் எல்லாமே நடக்குது. இந்த கோயிலோட தல விருட்சம் ஒரு வில்வ மரம். இங்க வசிப்பவர்களுக்கு நீண்ட ஆயுளும் செல்வாக்கும் கிடைக்குன்னு தலபுராணம் சொல்லுது.
ஆமாம், மார்க்கண்டேயனுக்கு அருள் புரிஞ்ச தலம் அல்லவா? கண்டிப்பாக நீண்ட ஆயுளும் ஆசையும் இங்கே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த திருக்கற்குடி மலை தேவார மூவராலும் போற்றி பாடப்பட்ட பெருமை உடையது. திருஞான சம்பந்த பெருமான் இங்கே இருக்கிற இறைவனை துதிக்கும் போது, துன்பமோடு இன்பம் அது எல்லாம் கடந்தவர் காதலில் வாழும் கற்குடி மாமலையாரே அப்படின்னு பாடுறாரு. அதாவது இன்ப துன்பங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட அந்த ஈசன் அன்பே உருவான அடியவர்கள் மனசுல காதலோடு குடியிருக்கான்னு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. அதே மாதிரி திருநாவுக்கரச பெருமான் கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே அப்படின்னு பரவசப்படுறாரு. நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்குற அந்த கற்பக விருட்சமே இந்த உய்யக்கொண்டான் மலை இறைவன் தான்னு அவர் உறுதியா சொல்றாரு. சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னோட பதிகத்துல அடியேனையும் அஞ்சல் என்னே அப்படின்னு வேண்டி மரண பயம் நீக்கி அஞ்சாதேன்னு அபயம் கொடுக்குற இறைவனோட அருளை பற்றி நெகிழ்ந்து பாடுறாரு. இது மட்டும் இல்லாமல் வள்ளல் பெருமான் இங்கே இருக்கிற இறைவனை சந்தான கற்பகமேனு உருகி பாடுறாரு. இங்கே இருக்கிற முருகரையும் அருணகிரிநாதர் உருகி பாடியிருக்கிறாரு. வாழ்க்கையில் வர இன்ப துன்பங்களை எல்லாம் கடந்து மனசுக்கு ஒரு பெரிய தைரியமும் நிம்மதியும் வேணும்னா நீங்கள் ஒரு முறை இந்த திருக்கற்குடி உய்யக்கொண்டான் மலைக்கு வரணும். அந்த மார்க்கண்டேயனை வாரி அணைச்சிக்கிட்ட அதே அன்போட நம்மளையும் வாரி அணைக்கிறதுக்காக அந்த உஜ்ஜீவநாதர் இங்கே நமக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. திருச்சியிலிருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிற இந்த தலம் காலை 6 மணிலிருந்து 12 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் திறந்து இருக்கும். நேரம் கிடைக்கும் போது உங்கள் குடும்பத்தோடு வந்து இந்த தெய்வீக ஆற்றலை அனுபவிச்சுட்டு போங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் பகிர்ந்து அந்த ஈசனோட அருளை பரப்புங்க. இதே மாதிரி இன்னொரு புண்ணிய தலத்தில் உங்களை சந்திக்கிறேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருக்கற்குடி நாதனே போற்றி போற்றி. சுந்தரமூர்த்திகள் அடிகள் போற்றி போற்றி. திருஞான சம்பந்த பெருமான் பொற்றால் போற்றி போற்றி. ஓம் நம சிவாய.